நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் கோசலை ராமனுக்கு வனவாசம் செல்வதற்கான அங்கீகாரத்தை ஒப்புதலை கொடுத்த பின்பு இப்போது தாய்க்கு பின் தாரம் என்று இதைத்தான் சொல்வார்கள் போல் இப்போது தாய்க்கு பிறகு தாரத்திடம் ஒப்புதல் வாங்க ஸ்ரீராமன் வருகிறார். சர்க்கம் 26 சீதாராமர் உரையாடல். சீதைக்கு ராமனின் உபதேசம். பெற்றெடுத்த தாயாரால் யாத்திரை காலத்துக்குரிய மங்கள ஆசீர்வாதங்கள் செய்யப்பட்டு கோசலையின் திருவடிகளில் பணிந்து வணங்கி அறவழியில் தவறாது நிற்கும் அவர் காட்டிற்கு போவதில் துடிப்புடன் இருந்தார். அரசகுமாரன் ராமன் குடிமக்கள் கூட்டம் கூட்டமாக நின்ற ராஜ வீதியை பிரகாசப்படுத்தி கொண்டு தன் நற்பண்புகளால் அவர்களுடைய நெஞ்சத்தை கொள்ளை கொண்டார். விரத அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்த விதேகன் மகள் சீதைக்கு தன் மாளிகைக்கு வெளியே நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் பற்றி எதுவும் தெரியாது. தன் கணவருக்கு இளவரசு பட்டம் சூட்டும் நிகழ்ச்சி மட்டுமே அவள் இதயத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அறநெறி பிறளாத அவள் தேவ பூஜைகளை தானே செய்து முடித்து உவகையுடன் இருந்தாள். மன்னர்குல மரபுகளை அறிந்திருந்த அவள் அரசகுமாரரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். ராமன் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மனமகிழ்ச்சி மிக்க மக்களால் நிரம்பிய தன் அந்தப்புறத்துக்குள் நுழைந்தார். இவர்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய செய்தியை சொல்லப்போகிறோமே என்பதால் சற்றே கூச்சமடைந்து தலையை தாழ்த்தி கொண்டார். உள்ளே நுழைந்து கொண்டிருந்த அவரை கண்டதும் சட்டென்று எழுந்து சற்றே உடல் நடுங்கியவளாக சோகத்தில் வெந்து கொண்டிருப்பவராகவும் சிந்தையால் கலங்கிய புலனுடையவராகவும் உள்ள தன் கணவரை பார்த்தார். அறநெறி தவறாத அவர் அவளை நேரில் பார்த்ததும் மனதிற்குள் சுழன்று கொண்டிருந்த சோகத்தை அடக்கிக் கொள்ள முடியாதவரானார். அதனால் அவருடைய துயரம் தானே வெளிப்பட்டது. முகப்பொழிவு குன்றி உடல் முழுவதும் வியர்த்து சோகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் அவரை பார்த்து துக்கத்தால் துவண்டு போன அவள், பிரபு, இந்த சமயத்தில் இது என்ன கோலம் என்று வினவினார். ராகவனே, இப்போது பிரகஸ்பதியை தேவதையாக உடைய பூச நட்சத்திரம். எனவே மங்களகரமான முகூர்த்தம் என்று அறிஞர்களான வேத விற்பனர்களால் கூறப்படுகிறது. தங்களுக்கு பட்டாபிஷேகம் ஆகியிருக்க வேண்டுமே, தாங்கள் ஏன் மனம் உடைந்தவராக காணப்படுகிறீர்கள்? அத்துடன் பேரழகு படைத்த தங்கள் முகம் நீர் நுரைபோல் வெண்மையானதும் நூற்றுக்கணக்கான கம்பிகளை கொண்டதுமான அரச சின்னமான கொற்றக்குடையால் மறைக்கப்படவில்லை. அகன்ற தாமரையைப் போன்ற கண்களுடைய தங்கள் திருமுகம் சந்திரனைப் போலும் ஹம்சத்தைப் போலும் ஒளிபடைத்த விலைமதிக்க முடியாத 2 வெண் சாமரங்களால் விசிறப்படாமல் இருக்கிறது. ஆனேறு போன்றவரே, புகழுரை கூறுவதில் வல்லவர்களான சூதர்கள், வம்சாவளியின் சிறப்பை கூறும் மாகதர்கள், தோத்திரம் செய்யும் வந்திகளும் மனமகிழ்ந்து தங்களுக்கு முன்பாக இப்போது கூட வராமல் இருக்கிறார்களே. வேதங்களை கரைகண்ட அந்தணர்கள் சாஸ்திர முறைப்படி புனித தீர்த்தங்களுடன் கலந்த தேன், தயிர் ஆகியவற்றை தங்கள் சிரசில் அபிஷேகம் செய்வதற்கான அடையாளமே காணப்படவில்லை. அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு விளங்கும் செல்வந்தர்கள், நாட்டுப்புற நகர்ப்புற மக்கள் தங்களை பின்தொடர்ந்து வரவில்லையே. ஏன்? வேகமாக செல்பவைகளும் பொன் அணிகளால் அழகு செய்யப்பட்டவையுமான 4 குதிரைகள் பூட்டிய தனி சிறப்பு வாய்ந்த புஷ்பரதம் தங்களுக்கு முன்னதாக வரவில்லையே. ஏன்? வீரரே, கருமையான மேகங்கள் சூழ்ந்த மலை போன்றதும் நல்ல குறிகளை உடையதுமான பட்டத்து யானை தாங்கள் வெளியே புறப்படும் போது தங்களுக்கு முன்பாக வருவது மரபு. இப்போது அது காணப்படவில்லையே. இனிய தோற்றமுடையவரே, தங்களோடு கூட தாங்கள் அமர்வதற்காக வீரர்கள் எடுத்து கொண்டு வரும் தங்க வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட பத்ராசனம் என்னும் உயர்ந்த இருக்கையை நான் காணவில்லையே. தங்களுடைய பட்டாபிஷேகத்திற்கான முன் ஏற்பாடுகள் முடிந்து எல்லாம் ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையில் தங்களுக்கு என்ன ஆயிற்று? இதுவரை இவ்வாறு முகவாட்டத்துடன் தங்களை நான் பார்த்ததே இல்லையே. இப்போது முகத்தில் மகிழ்ச்சியின் சாயலே இல்லை. இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த அவளை நோக்கி ரகுநந்தனர் கூறினார், சீதா, நாம் எல்லோரின் வணக்கத்துக்குரிய தந்தையார் இன்று என்னை வனத்துக்கு அனுப்புகிறார். உயர்ந்த குலத்தில் தோன்றியவளே,
அறத்தின் நுட்பங்களை அறிந்தவளே, அறவழியில் நடப்பவளே, ஜானகி, எனக்கு இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்பதை வரிசையாகச் சொல்கிறேன் கேள். சொன்ன சொல் தவறாத மன்னரும் என் தந்தையுமான தசரதரால் என்னுடைய சிறு தாயார் கைகேயிக்கு முன்னர் ஒரு காலத்தில் 2 முக்கியமான வரங்கள் கொடுக்கப்பட்டன. மன்னரின் முயற்சியால் எனக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதற்கான ஏற்பாடுகள் முடிவடையும் இந்த நிலையில் முன்னர் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி தர்மத்தின் அடிப்படையில் அவளால் வெற்றி கொள்ளப்பட்டார். என் தகப்பனாரால் இளவரசனாக பரதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். நான் 14 ஆண்டுகள் தண்டகாரண்யத்தில் வசிக்க வேண்டும். ஆகவே மனித பூண்டே இல்லாத காட்டிற்கு நான் செல்வதற்கு முன் உன்னிடம் சொல்லிக் கொண்டு போவதற்காக இங்கே வந்தேன். நான் சென்றபின் பரதனிடம் பேசுகிற போது ஒருபோதும் நீ என்னை பற்றி உயர்வாக பேசக்கூடாது. மகத்தான செல்வ செழிப்போடு விளங்கும் ஆண்கள் பிறரை பற்றி உயர்வாக பேசப்படுவதை சகித்து கொள்ள மாட்டார்கள். மகத்தான செல்வ செழிப்போடு விளங்கும் ஆண்கள் பிறரை பற்றி உயர்வாக பேசப்படுவதை சகித்து கொள்ள மாட்டார்கள். அதனால் பரதன் முன்னிலையில் என்னுடைய குணங்களை வாழ்த்தி பேசாதிருக்க வேண்டும். நீ எந்த காலத்திலும் அவனிடமிருந்து சிறப்பான சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடாது. அவனுக்கு அனுகூலமாக இருந்தால்தான் அவன் அருகில் இருக்க முடியும். சீதே, பழமையான இந்த நாட்டின் இளவரசு பதவியை மன்னர் அவனுக்கு அளித்திருக்கிறார். எனவே அவனது மனம் உகக்குமாறு நீ நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மன்னர் மனம் குளிரும்படி நடந்து கொள்ள வேண்டும். தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நான் இப்போதே காட்டிற்கு போகப் போகிறேன். நல்மனம் கொண்டவளே, தைரியமாக இரு. கல்யாணி, முனிவர்கள் வசிக்கும் காட்டிற்கு நான் சென்றபின் விரத உபவாசங்களில் முழு மனத்தையும் செலுத்தி இங்கே இருப்பாய். காலையில் எழுந்தவுடன் பரம்பரை வழக்கப்படி தேவ பூஜைகள் செய்துவிட்டு என்னுடைய தந்தையும் மன்னருமான தசரதரை நீ வணங்க வேண்டும். சோகத்தால் மனம் புண்பட்டிருக்கும் என்னுடைய வயோதிக தாயார் கோசலை தர்மத்தையே முன்னிறுத்தி நடக்கும் முன்னால் கௌரவிக்கத்தக்கவர். மீதியுள்ள என்னுடைய அன்னைமார்கள் எல்லோரையும் நீ நமஸ்கரிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தாயார்கள் எல்லோரும் ஒட்டுறவு தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளுதல், தமது தேவைகளை தயக்கமில்லாமல் கேட்டு பெறுதல் என்னும் மூவகையிலும் சமமானவர்களே. பரத சத்ருக்கணர்கள் என் உயிரினும் மேம்பட்டவர்கள். அதனால் அவ்விருவரும் அதிக பாசத்துடன் சகோதரர் புதல்வர் போல பார்க்கத்தக்கவர்கள். பரதனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவன்தான் இந்த நாட்டிற்கும் குலத்திற்கும் இறையாண்மை உடைய மன்னன். அவர்களுக்கு பிடித்தமான முறையில் நடந்து கொள்வதாலும் மிகுந்த கவனத்துடன் சேவை செய்வதாலும் அரசர்கள் திருப்தி அடைகிறார்கள். நேர்மாறாக நடந்து கொண்டால் கோபம் கொள்கிறார்கள். தனக்கு அனுகூலமில்லாததை செய்யும் சொந்த மகனையே கைவிட்டு விடுவார்கள். தனக்கு உகந்தபடி நடப்பவன் வேற்றாளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே மங்களமானவளே, மன்னன் பரதனின் மனம் கோணாதபடி நடந்து கொண்டு அறத்தில் ஈடுபட்டவளாக நன்மையே பயக்கும் விரதங்களை அனுஷ்டித்து கொண்டு இங்கேயே நீ இரு. பேரழகியே, அடர்ந்த காட்டிற்குள் நான் போகப் போகிறேன். நீ இங்கேதான் வசிக்க வேண்டும். உன் நடவடிக்கைகளால் யாருக்கும் எவ்வித கஷ்டமும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் என் ஆணையை ஏற்று நடந்து கொள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 26வது சர்க்கம் முற்றிற்று. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூனியம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யமபயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள்
மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்களாவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் கிடைக்கும். அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேறு அளிக்கும் மோட்சம் கிட்டும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம 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 சீதாராம. ஸ்ரீராம ஜெய ராம சீதாராம. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.